ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மிகே நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். தினபலன் 17/9/2023 சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி ஆவணி மாதத்தினுடைய கடைசி நாள். அமிர்த சித்த யோகம் கொண்ட நல்ல நாள் இன்னைக்கு. பார்த்தாலேயானால் த்விதியை திதி ஒரு 10:30 மணி வரலும் இருக்குது. அதுக்கு பிறகு திருத்தியை 3ஆவது நாள். ஹஸ்த நட்சத்திரம் மத்தியானம் ஒரு 11:30 மணி வரலும் இருக்குது. அதுக்கப்புறம் சித்ரா நட்சத்திரம். சித்ரா நட்சத்திரம்ன்றது உடைந்த நட்சத்திரம். 2 பாதங்கள் கன்னியா ராசியிலையும் துலா ராசியில் மிச்சம் 2 பாதங்களும் இருக்கும். 3, 4 அந்த பாதங்கள் இருக்குது. அதனால் ராத்திரி 11:15 மணிக்கு சந்திர பகவான் கன்னியா ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார் பிரவேசம். சரி, இன்னைக்கு கோல்சாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் மேஷ ராசியில் குருவும் ராகுவும், கடகத்தில் சுக்கிர பகவான், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான் ராத்திரி 11:15 வரலும் இருக்கார். அதற்கு பிறகு துலாத்துக்கு போகிறார். கேது பகவானோட சேர்ந்து இருக்கார். மகரத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இது இன்றைய கோல்சாரத்தின் நிலைமை. இன்றைக்கி பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்குன்னா கும்பராசிக்காரர்களுக்கு ராத்திரி 11:15 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் முடிந்தவரை பார்த்தாலேயானால் சந்திராஷ்டமம் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா சந்திர பகவான் மனோகாரகன், மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இன்றைக்கி பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகு காலம், 12:01 யமகண்டம், 3:04 குளிகை, மேற்கு பக்கம் சூலம், வார சூலம். அதற்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு துளி ஒரு பாதி வெல்லம் ஒரு அரை கட்டி போட்டுன்னு போகிறதுனா பரிகாரமாக இருக்கும். நல்ல நேரம் பார்த்தோம்னா காத்தால 7 to 8. அதை தவிர 2லேருந்து 3, 4லேருந்து 5, 11லேருந்து 2 மணி வரலும் இருக்குது. சரி, இன்றைக்கி சாம உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது சாம வேதம் சொல்கிறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி பூணல் மாற்றிப்பா. வருஷா வருஷம் வரக்கூடிய விஷயம் இது. அதாவது எஜுர் உபாகர்மா, சாம உபாகர்மா, இது எல்லாமே வருஷா வருஷம் ஆவணி ஆவட்டம் பண்ணுறது அதெல்லாம் வரக்கூடியது. எதனால் பூணல் மாற்றிக்கிறா? அதாவது முதல்லலாம் 6 மாதத்துக்கு ஒரு தரம் வேத அபியனம் ஆரம்பிப்பா. இந்த 6 மாதம் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல சொல்லத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல பூணலை மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மெதுவாக ஒன்றா ஆரம்பிப்பாள். அதுக்கு பூணல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறது. இது ஒரு ப்ராக்டிஸ், பழக்கம் முன்ன காலத்துலேருந்தே இருந்தது. இது ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தா அந்த சாமவேதம் சொல்கிறவா சாம உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கோம். அவளுக்கு இன்றைக்கி பூணல் மாற்றிப்பா. இன்றைக்கி எல்லா கர்மாக்களையும் பண்ணக்கூடிய காலங்களாக இன்றைக்கி ஆரம்பிக்கும். சரி, இன்றைக்கி ஒரு சிறிய தகவல் சொல்லுவோம். எப்பொழுதுமே பார்த்தாலேயானால் ஜோதிஷத்தில் எல்லாமே இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, இப்படி இருக்குது, இந்த கோச்சார பிரகாரம் நல்லபடியாக இருக்குது, எல்லாமே நல்லபடியாக இருக்குது, ஆனால் எனக்கு எதுவுமே ஒழுங்காக வரமாட்டேன் சார். இதுதான் பெரிய கேள்வியாகவே வருது. பொதுவாகவே பார்த்தாலேயானால் எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னம்னு போட்டிருக்கிற இடம், லக்னத்திற்கு அதிபதி இருப்பார். அந்த லக்னத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கணும். ஆட்சியோ உச்சமோ, அது தவிர அவர் நல்ல சுபர்களின் இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் பார்வையில் இருக்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயமாக இருந்ததுன்னா எண்ணிக்கையாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை உடையவர்கள் நிச்சயமாக பெரிய ஆள் ஆகிடுவாங்க. இதில் எப்படின்னா யோகங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா அந்தந்த திசை வரணும். அந்தந்த திசை வரும் பொழுது அந்தந்த யோகங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த யோகங்களும் அவளுக்கு அந்த லக்னக்காரர்களுக்கு என்ன சொல்கிறது, அவயோகங்களாகவும் இருக்கக்கூடாது. அந்த லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்களா, இப்போ பொதுவாகவே 12 லக்னங்களுக்கு
12 அதிபதிகள் இருப்பா. அந்த 12 லக்னங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 9 கிரகங்கள்ல 7 கிரகங்களுக்கு தான் வீடு உண்டு. அதனால அந்த 7 கிரகங்கள் வந்து 12 லக்னங்களுக்கு அதிபதியாக. இதில் குரு அணி சுக்கிர அணின்னு 2ஆக பிரியறதுனால இதில் வந்து குருவனுடைய அணிக்கு உண்டானவர்கள் வந்து சுக்கிரனுடைய அணிக்கு வந்து அந்த அளவு நல்லது பண்ண மாட்டார். அதனால் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் குருவே வந்து இயற்கை சுபரை தவிர குரு வந்து இப்போ வந்து துலா லக்னம்னா 6ஆம் இடம் அதிபதி வந்து குரு பகவான். குரு பார்க்கறதுனால வந்து நல்லபடியாக அந்த லக்னம் வந்து வலுப்பெற்று போகும். இருந்தாலும் 6ஆம் இடத்திற்கு உண்டான பிரச்சனைகளை அது கொண்டு வந்தே தீரும். அதாவது எப்பொழுதுமே கடன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குரு பகவான் வந்து அந்த லக்னத்திலேயே தனியாக இருந்துட்டாலும் சரி, இல்லை அந்த லக்னத்துக்கு சமசப்தமத்தில் இருந்து பார்த்தாலும் சரி, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அதனால் எப்பொழுதுமே வந்து அவருடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய துலாத்துக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து அவர் ஆட்சியில் இருந்துட்டாருன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு திங்காக இருக்கும். இந்த மாதிரி வந்து சுக்கிர அணிக்கு வந்து இது செவ்வாயினுடைய இது வருது, அதாவது தசை வருது, இல்லை சூரியனுடைய தசை வருது, அதெல்லாம் வந்து ரொம்பவும் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசையாக இருக்கும் பொதுவாகவே. அதனால் வந்து முதல்ல லக்னாதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்னாதிபதிக்கு வந்து சுபர் பார்வை இருக்கணும். லக்னம் கெடக்கூடாது. ஒருவேளை லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். ஆனால் தீயவர்களின் பார்வை இருக்கக்கூடாது. தீயவர்களின் பார்வை எப்படி, அசுபர்களின் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சனி, ராகு, கேது, இவாழ்து, செவ்வாய், இவாழ்தெல்லாம் பார்வைகள் இருந்ததுனாலும் இவார்களோடு சேர்ந்திருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே. ஆனால் அவர்களுக்கு வந்து மாற்றம் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு தசை மாறும் போதும் தசைக்கும் புக்திக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நேரத்திலையும் வந்து அந்த மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்போவுமே மூட் அவுட்லேயே இருப்பாங்க. அதே மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவாளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வந்து மறைந்து போயிருப்பாங்க. ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாத காலகட்டம் இல்லாமையே வந்து முதலேருந்தே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த நேரத்துலையும் வந்து ஒரு பயம் பேக் ஆஃப் த மைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது தப்பு நடந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்கு காரணம் வந்து லக்னாதிபதி ரொம்ப வீக்காக இருக்கார், சூப்பர் பார்வை இல்லை. இந்த மாதிரியான பொசிஷன் வரும்பொழுது அவளால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக முயற்சித்து செய்ய முடியாது. அதே மாதிரி எங்கேயாவது வந்து ஒரு சர்க்கிள் ஏற்பட்டுருதுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்ற ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷருக்கு வந்துடுவான். அதனால தான் வந்து பொதுவாகவே சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் புதிய முயற்சி எடுக்காமல் எப்பொழுதுமே வந்து ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்லேயே வளரக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாக லக்னாதிபதி வந்து லக்னம் இது ரெண்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அவர் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ இருக்கணும். பகை பெற்று இருக்கிறதோ நீச்சம் பெற்று இருக்கிறதோ கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி இருந்தது ஆனால் அவருக்கு சுபர் பார்வையும் இருக்கணும். லக்னத்துக்கு சுபர் பார்வையும் இருக்கணும். அது வந்து ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும். சரி, இன்னைக்கு 17/9/2023 ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நான் அப்பாயின்மெண்ட் தரேன். என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதையும் போடுறேன். நீங்கள் வந்து எனக்கு உங்களுடைய டேட், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. அதை கரெக்ஷனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட இது பண்ணுறேன். நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பேசுகிறேன். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார நிலை பிரகாரம் உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி என்ன எளிய பரிகாரம் சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன். சரி, இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை 17/9/2023 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கார். சந்திர பகவானோட ராத்திரி 11:15 மணி வரலும் இருக்கார். அதனால் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவானும் இருக்கார். பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது புதுசாக கடன் வாங்குவீங்க, யாரும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். அதை தவிர 4ஆம் இடம் வேறு வலுப்பெற்று போயிருக்கு. உங்களுக்கு சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல வலுப்பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றமான நாளாக இந்த நாள் அமைய போகிறது. உங்களுடைய படிப்புகள்லாம் வந்து நல்லபடியாக இருக்கும். சந்தோஷமாக, அதாவது வீட்டில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஏன்னா குரு பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த நாள் இருக்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அவருக்கு ஒரு துளசி மாலை போடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு பச்சை கலர் வச்சுக்கோங்க.
ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு பார்த்தலையான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. இன்றைக்கி வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் அனுப்புறது அந்த வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஆவணி மாதத்தினுடைய கடைசி நாள் வேறு கண்டிப்பாக வந்து இந்த நாளில் பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 12/8 ரொம்பவும் வலுப்பெற்று போயிடுறதுனால கண்டிப்பாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். வேலைக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்குது. கூடிய விரைவில் நீங்கள் போய் ஆகணும். இன்றைக்கி அப்ளிகேஷன் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் தாயாரையும் சேவிச்சுட்டு வாங்க. தாயாருக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் குங்குமம் கலர் வச்சுக்கோங்க. மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் பார்த்தலையானால் சூரியனும் ஆட்சி பெற்ற சூரியன் இன்னைக்கு. ஏன்னா கடைசி நாள் ஆவணி மாதத்தில், அதனால் வந்து 3ஆம் இடத்துல வந்து சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குருவினுடைய பார்வை இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி. 4ஆம் இடத்துல தாய் ஸ்தானத்தில் தாய் கிரகமான சந்திர பகவானே உட்கார்ந்துருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். அதோடு சேர்ந்து 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். உங்களுக்கு தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. அம்மா போய் பார்த்துட்டு வரீங்க. வெளியூர்லேருந்து போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளியூரில் இருக்கிறவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு வந்து பார்த்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமாளை போய் லஸ்ஸில் வந்து ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. லஸ்ஸில் பார்த்தேன்னா அந்த ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். கையில் வந்து ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. கடகராசி, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சந்திர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறதும் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் மிகுந்த வலுப்பெற்று போயிருக்கு. உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சமசத்துவம் ஸ்ட்ராங்காக போயிருக்கு. அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருக்கட்டும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக அந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் நீச்சம் பெற்று 10ஆம் அதிபதியும் வந்து 10ஆம் இடத்துலையும் குரு இருந்ததுனால பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. இருந்தாலும் இப்போ வந்து குருவும் வந்து நல்ல பார்வையில் 2ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய 10ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கிறது, முயற்சி ஸ்தானத்தில் போய் செவ்வாய் பகவான் ஒரு அசுபர் இருக்கிறது பெரிய ஏற்றம். எல்லா விஷயத்திலையும் வெற்றி மட்டுமே கிட்டும். எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னைக்கு போயிட்டு நந்தீஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் ஒரு வெள்ளை கலர் வச்சுக்கோங்க. சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். ராசிநாதனும் 2ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கார். இன்றைக்கி சந்திர பகவான் 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கு வேணுன்றதை வாங்கி கொடுப்பீங்க. அதாவது எதிர்பாலினத்தருக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பீங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எதிரிகள் அற்ற நிலையாக இருக்கும். கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் வந்து கடன் தான் சந்தோஷமாக மெதுவாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது நல்ல ஏற்றம். பக்கரகதியில் இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும். வேலையில் வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. உங்கள் மெயில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ப்ரமோஷன் வந்துடும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். எதை தொட்டாலும் பணம் வரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் போய் ராமானுஜரை சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய போகிறது. உங்களுக்கு கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. துலா ராசி, சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கிர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி கடைசி நாள் ஆவணி மாதத்தில் நல்லாவும் இருக்குது, அமிர்த சித்த யோகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றிக்கு நிச்சயமாக உங்களுக்கு திருமண யோகம் இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. புதுசாக வந்து ஒரு 2 வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்றைக்கி 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதும் 12ஆம் இடத்துல கொஞ்சம் விரயம் பண்ணணும். 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். தொழிலில் வந்து கொஞ்சம் விரயமாகும். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கவலைப்பட தேவையில்லை. அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் வந்து விரயங்கள் இருக்கும்.
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாலும் அருகில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு 4 முழம் முல்லைப்பூ போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசி, விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது, 9ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறது, பெரிய ஏற்றம். பாக்கியம், பாக்கியஸ்தான அதிபதி சேர்ந்திருக்கார், பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார் உங்களுக்கு. கவலையே பட தேவையில்லை. அதாவது நீங்கள் எதை தொட்டாலும் பொண்ணாக வரும். புதுசாக லோன் வாங்குவீங்க, அதில் வந்து வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இன்றைக்கி பார்த்தோன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்த லோன் சாங்ஷன் ஆன லெட்டர் உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இன்றைக்கி அமைய போகிறோம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கந்தசஷ்டி கவசம் படிங்க, கையில் மஞ்சள் கலர் வச்சுக்கோங்க. தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியும் 9ஆம் பார்வையில் பார்க்கறது பெரிய ஏற்றம். இன்னைக்கு வந்து சந்திர பகவான் உங்களுடைய 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். 10க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். தொழில் செய்கிற இடத்துல திடீர் பணம் வரும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலத்திலிருந்து தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள். சொந்த தொழில் செய்கிறவாளுக்கெல்லாம் வந்து மாற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தேனால் 9ஆம் அதிபதி ஆட்சி, 10ஆம் அதிபதியும் 9, 10 அதிபதிகள் சேர்ந்திருக்கா. இன்றைக்கி பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும். பொது காரியங்களுக்கும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் வழிபட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் வந்து ஒரு நீல கலர் வச்சுக்கோங்க. மகர ராசி, உத்திராடம், திருவோணம், விட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெற்று ஆட்சி பெற்றிருக்கார். சப்தமத்தில் வந்து சுக்கிர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா சப்தமாதிபதியும் சரி, ராசியின் அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 7ஆம் பார்வையில் பார்க்குறார். 7ஆம் பார்வையில் இருக்கார். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். சப்தமாதிபதியும் நல்ல ஒரு இடத்துல இருக்கார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். வெளியில் போய் சுற்றி பார்க்கறதுக்குன்னு கணவன் மனைவியாக சேர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கையில் சிவப்பு கலர் வச்சுக்கோங்க. கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் 12ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கார். 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான். இன்றைக்கி வந்து சந்திராஷ்டம காலம் ராத்திரி 11:30 மணி வரலும் இருக்குது. இருந்தாலும் புதிய முயற்சிகள் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் இது பண்ணாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்றைக்கி சந்திராஷ்டம காலம். எந்த ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் பண்ணிட்டு போகும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும். மீன ராசி, புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். நீங்கள் சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார். 5ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல. நல்ல ஒரு ஏற்றமான நாள். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம். இன்றைக்கி புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஹானரரி போஸ்ட் கொடுத்துருவோம் அவங்களுக்கு. கண்டிப்பாக ஒன்றும் இல்லைனாலும் ஹானரரி போஸ்ட் நிச்சயமாக வந்தே தீரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.